நல்லா பழுத்த பழத்தில் ஜூஸ் செஞ்சு குடிச்சிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஆமாங்க, நம்ம நிலத்துக்கு இன்றைக்கி நான் போயிருந்தேன். லீமா கஸ்தூரியை பார்த்தா அவ்வளோ காய்ச்சி கொத்து கொத்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கும்போதே ஆசையாக இருந்துச்சு. சரி, நம்ம ஜூஸ் செஞ்சு குடிக்கலான்னு போய் பறிக்கும் போது தான் பார்க்குறேன், பழுத்த பழமும் நிறையா இருக்குது. பழுத்த பழத்தில் வெயில் டைமில் ஜூஸ் செஞ்சு குடிச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் வாசமும் இன்னும் அதிகமாக இருக்கும். நான் அது எல்லாத்தையும் இன்றைக்கி பறிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் நான் பறிக்கல ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வேண்டியதை மட்டும் நான் பறிச்சுக்கிறேன். இந்த செடி ரோட்டு ஓரத்தில் இருக்கிறதுனால போகிறவங்க வரவங்கலாம் இந்த காய் வேண்டவங்க பறிச்சுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் போர்டு மட்டும்தான் எழுதி போடல ஃப்ரெண்ட்ஸ், இந்த பழம் யார் வேணாலும் பறிச்சிக்கலான்னு. இந்த செடியில் லீமா கஸ்தூரி வத்தாமல் எப்போதும் கொத்து கொத்தாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் யார் பறிச்சுட்டு போனாலும் நான் போகிறப்பெல்லாம் காய் இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு இந்த லெமன் கஸ்தூரி பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இதை தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பாய்.